இருக்கலாம். ஓ, இன்றைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமாவ தெரியல. நின்றால் இணைஞ்சு கொள்ளுவார். சரி, அரவமான்றது ஊரோடு விளையாடு தொகுப்போடு வஜிதா அவர்களது கேள்விகள் மற்றும் செல்வியக்கா கூட்டமைப்பில் தொகுப்போடு செல்வியக்கா. வணக்கம் வாங்கோ. வணக்கம் வணக்கம் மாணி, வணக்கம் அன்பு உறவுகளே. இப்பொழுது வஜிதா முகமட் அவர்களின் ஊரோடு விளையாடு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. உங்களுக்கான ஊர்கள், சிலது படங்கள், வட்டார வழக்கு சொற்கள் இருக்கின்றது. இணைந்து கொள்ளுங்கள். வஜிதா முகமட் அவர்கள் தற்சமயம் வைத்தியசாலையில் சென்று வந்துவிட்டால் நீங்களும் இணைந்து கொண்டு முடிவில் இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களது வஜிதா முகமட் அவரது நிகழ்வு போட்டிருக்கிறது. அதில் பெயரை கொடுத்துக் கொள்ளுங்கள். சரோஜினி அக்கா கொடுத்திருக்கிற முன்கூட்டியே சொல்லுகிற அந்த வட்டார வழக்கு சொல்ல விட அந்த படங்கள் அதுகளில் ஊர்கள் தரும் பொழுது சில இடங்களில் கவனித்துக் கொள்ளுங்கள். முன்னுக்கு புலுசுக்கு முன்னுக்கும் மைனஸ் அடையாளம் இருந்தால் நீங்கள் முதல் வரும் 3 எழுத்து சொல்ல இருந்தால் அதில் ஒரு சொல்லை நீங்கள் கழிக்க வேண்டும். முன்கூட்டியே சொல்லி வைத்திருக்கிறேன், அதை பார்த்துக் கொள்ளுங்கள். வாணிமோகன், பத்மினி, ஜெயமலர், லோஜினி இணைஞ்சிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், நன்றி. சரோஜினி அக்கா வேகமாக இணைந்தீர்கள் என்றால் முப்பது கேள்விகள் இருக்கின்றன. சரி, உங்களுக்கு வட்டார வழக்கு சொல்லி வந்து ஓகே, பொறுத்துக் கொள்ளுங்கள். வரும் பொருங்க. சரி, இப்பொழுது ஆரம்பமாகின்றது. அடுத்த நிகழ்வுக்கு கருதி வேகமாக நாங்கள் இணைந்து கொள்வோம். இப்பொழுது ஊரோடு விளையாடு வஜிதா முகமட் அவர்களது நிகழ்வி ஆரம்பமாக இருக்கின்றது. ஏழு நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்களா? ஓகே. இப்பொழுது முதலாவதாவது வட்டார வழக்கு சொல்லு. தேத்தண்ணி இலகுவானது, ஆனால் உங்களுக்கானது. நீங்கள் வேகம் விவேகமாக இணைந்து கொள்ளுங்கள். தேநீர் 12 செகண்டுகள் இருக்கிறது. வேகம் வேகம் வேகம். மங்கு தானியம், தானியங்களின் மிக சிறிய பகுதி தானிய பகுதி. தானியங்களில் மிக சிறிய பகுதி. சாட்சி மைத்துணி பெரியதாய் சிறியதாய். சிறியதாய். கீமா கீமா பட்டிஸ் கட்லட்டுக்கு உள்ளுக்க வைக்கிற அந்த கறி அல்லது ஒன்றுமே இல்லை என்பதற்கானது, அல்லது பட்டிஸ் கட்லட் ரெண்டையும் சேர்த்து சொல்வார்கள். கீமா பட்டிஸ் கட்லட்டுக்கு உள்ளுக்கு வைக்கிற அந்த கறியை தான் அவர்கள் கீமான்னு சொல்வார்கள். வழுதுலங்காய் 2 தரம் வந்து வழுதுலங்காய், வாழைக்காய், கத்தரிக்காய், புடலங்காய். கத்தரிக்காய். சுரக்காய். நீத்து பூசணி, பூசணி வெள்ளை பூசணி அல்லது மஞ்சள் பூசணி. சுரக்காய் மஞ்சள் பூசணியைத்தான் அவர்கள் சொல்வார்.
பெண். பந்திப்பாய், பாய்க்கு பயன்படும் புல் அல்லது தட்டுப்பாய். பாய்க்கு பயன்படுத்தப்படுற அந்த புல் தான் பெண். லேங்கி, கைச்சட்டை, கையில்லாத சட்டை, கைக்குட்டை. கைக்குட்டை. காலின், நிச்சயதார்த்தம், நாளாஞ்சடங்கு, கல்யாணம். நிச்சயதார்த்தத்தை தான் அவர்கள் சொல்வார்கள். கல்யாணம் வந்து நிக்க ஆண்டு சொல்வார்கள். ராத்தா, தங்கை, அத்தை, அக்கா. அக்கா என்பது சரியானது. அத்தே, நான் தாத்தே. நீங்க ஆத்தே, நான் தாத்தே. சக்கரம். இப்ப ஊரா ஊர் வருகிறது. சக்கரம், தொழிலிடம், இரண்டும் சேர்ந்து ஒரு ஊர். சக்கரம். சிறுபுட்டி, சிறுவிளான், சில்லாளை. சில்லாளை என்பது சரியானது. ஒன்பது மெய்யெழுத்தொண்டு சேதும் மலை. 3 சேரும் பாருங்கள். 9 மெய்யெழுத்து, மலை. நவக்கிரி, நாவாந்துறை, நல்லூர். அதுல முன்னுக்கு சய போட்டு இருக்கிறபடியா முதலே சொன்னேன், பார்த்துக் கொள்ளுங்கள். நவம் என்றால் 9, அதுல அந்த உம்மன்னாவே வெட்ட வேணும். நவக்கிரி என்பது சரியானது. துக்கம், நினைவில் வருவது. துக்கம் என்றோன நினைவில வருவது, அதோட இச்சை இரண்டும் சேர்ந்தால் ஒரு இடம். நாடுகள் எல்லாத்தையும் சிந்திச்சு பாருங்கள். கொடிகாமம், பழுகாமம், பனங்காமம். கொடிகாமம். துக்கம் என்றால் என்னதுக்கு? கொடிதான இறக்குவார்கள். ஒவ்வொரு நாடுகளையும் சிந்திச்சு பார்த்தீங்கள் என்றால் கொடிதானே இறக்குவார்கள். துக்கம் என்றால் நாங்க மற்ற நினைச்சிட்டோம் சோகத்தை. பழுவென்றா தூக்குறது எல்லாம் பாரம். அது சரிதான். விசாலம், கிணறு இரண்டும் சேர்ந்து ஒரு ஊர். பெரிய கல்லாறு, பெரிய ஊரணி, பெரிய போரதீவு. விசாலம், கிணறு, பெரிய ஊரணி. கனிமம், அதோட கூர் இரண்டும் சேர்ந்தால் ஒரு ஊர். மண்டூர், மண்முனை, மண்டதீவு. அதாவது கனிமம், பிறகு ஒரு கூர். மண்முனை என்பது சரியானது. மண்டையில என்ன அந்த கனிமம் இருக்குது? களிமண் தான் இருக்கு. கனிமம் இல்ல, களிமண் தான் இருக்கு. அடைப்பு, அடைப்பு. உறுப்பு, அடைப்பு ரெண்டும் சேர்ந்து நீர்வேலி, கைவேலி, அச்சுவேலி. கைவேலி என்பது சரியானது. படம் இப்பொழுது வருகிறது. கொல்லி. கொல்லி என்றால் நினைவுக்கு வரும் ஒரு படம். கட்டை, நீரின் நெருப்பும், தணல்.
தணல் என்பது சரியானது. நீரும் நெருப்பும் என்றால் 2 சொல்லல்ல இதுல வருகிறது. கட்டை என்றால் விறகுத்தானே சொல்வார்கள். அதுதான் கொல்லி. கொல்லிய ஓ கட்டையில வைக்கணும். தணலுக்குத்தான் கொள்ளி. சரியா. நிழல் நிழல் கிரகமா? சேது, ராகு கேது, துருவ நட்சத்திரம் நிழல் கிரகம் என்று சொல்வார்கள். ராகு கேது துருவ நட்சத்திரத்துக்கு வராது. உடு என்று போட்டிருப்பேன். ராகு கேதுக்கு நிழல் கிரகம் என்றும் ஒரு சிறப்பு பெயர். 2 சிரம். அமரன், ரெட்டத்தலை, அந்தகன். இந்த படம் எல்லாம் தேடி எடுத்த நீங்களா? நான் தான் அதுகள் எல்லாம் அவர்கிட்ட வட்டார வழக்கு சொல்லும் மட்டும்தான் அவர். கஷ்டமா இருக்கா? தெரியாத படங்கள் மாதிரி தான். எல்லாம் புது படங்கள் வருது. பழம் படங்களும். எங்க ஆத்தையை கூப்பிட்டவரை காணும். அடுத்து ஆய்வு. இங்க பின்னுக்கு கடைசியில நிக்கிறேன். முயற்சி, ஆராய்ச்சி, அலங்கு எல்லாமே படங்கள் தானா? ஆராய்ச்சி என்பது சரியானது. கூகை என்பது அரசன்ல ஆரகன், அலங்கு, ஆந்தை. தெரியா இப்படியெல்லாம் படம் வந்ததா? ஆமாம். ஆந்தை என்பது படம். கூகை என்றால் ஆந்தை. ஊர் பெரும் தீயன், அதோட நீரிணை சேர்ந்து ஒரு ஊர். பெரும் தீயவன். கழுவன்கேணி, கழுதாவளை, களவாஞ்சிக்குடி. கழுவன்கேணி என்பது சரியானது. அழுக்கு உயரமான பகுதி. கும்புருளை, குடும்பிமலை, தந்தாமலை. குடும்பிமலை என்பது சரியானது. மலர், கூர் இரண்டும் சேர்ந்து ஒரு ஊர். பூமுனை, வெள்ளை, பூநகரி. பூமுனை என்பது சரியானது. படம் இப்பொழுது. பெண் உறவுமுறை ஒருவர். தங்கை, அக்கா, தம்பி 2 சரியாக இணையும். தங்கை, அக்கா 2 சரியானது. பரம்பரை குடும்பம். 2 குடும்பம். அது 2 தரம் வந்திருக்கு. சந்ததி என்பது சரியானது. குடும்பம் என்றால் பரம்பரை என்று சொல்வதில்லையே. நான் போட இல்ல, நீங்க தான் போட்டுருக்கீங்க. ஓகே. பாடசாலை என்றதும் நினைவில வருவது பாட்டும் பரதமும் பிரியாவிடை யாருக்கும் வெக்கமில்லை. பிரியாவிடை என்பது யாருக்கும் வெக்கமில்லை என்பது போட்டுக்கிறேன். வழிபாடு. திருடி திருமங்கல்யம், பணத்துக்காக பாத பூஜை. நீங்க மற்றதை போட்டீங்கன்னு பார்த்தா இது வந்திருக்கு. ஓகே. பாத பூஜை என்பது சரியானது. கோயில் படம் இருக்குதானே? ஆமா, எல்லாமே இப்ப வந்திருந்த படம். பேரன்பு.
பேரன்பு, வைரம், தாய்ப்பாசம், பிராயச்சித்தம். தாய்ப்பாசம் என்பது சரியானது. ஏமலர் வாட் 1898 புலிகளுடன் தர்ஜினி 1693, ராஜினி எல்போன்ஸ், வாழ்த்துக்கள் ராஜினி 1663 நீண்ட நாட்களுக்கு பின்னர் இணைஞ்சிருக்கிறார். நகுலவதி 1617, நேவி சக்கா 1442, வாணி 1378, லோஜினி 1327, சரோஜினி அக்கா 1212, பத்மினி 1097. அனைவருக்குமே வாழ்த்துக்கள். என்னண்டு இது நடந்தது என்னண்டு எனக்கு 18 சரி 30க்கு 18 சரி எனக்கு 20 சரியா? எனக்கு உண்மையிலேயே இந்த உறவு முறைகள் பெருசா வர இல்ல. எனக்கு 23 சரி 77 வீதம் வந்திருக்கு. எனக்கு 60 வீதம் தான் வந்திருக்கு. கடைசியில நிக்கிறோம். கடைசி இல்ல, நீங்க முதல் நிக்கிறீங்களா? எனக்கு முதல். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி தோல்வி என்பதற்கு அப்பால் இணைந்து சிறப்பிக்கிறதுதான் இதனுடைய இது. வழக்கு சொல்லும் மட்டும்தான் வாணி வஜிதா முகமது அவர்கள். படங்கள் ஊர்கள் எல்லாம் நானாத்தான் எல்லாம். நீங்க ஊரோட விளையாடுதானே நிகழ்வு? இல்ல நாகழ்வு ஒன்று போட்டுக்கிறேன், அதான் பாக்க. என்ன விளையாடு என்ன ஊரோட விளையாடு நாகழ்வு நம்புற உள்ளது. நீங்க போட்டுக்கிறீங்க நாகழ்வு ஒன்று போட்டுக்கிறீங்க. இல்ல அது நான் 2 இது செய்து இருந்த நான் வாணி அந்த அதுல அது மற்ற அதெல்லாம் உறவுகளுக்குள்ள போட்டுக்கிறீங்க. உறவுண்ட நாகழ்வு இடம்பெறுகின்றது. அது எழுதேக்கலம்மா பிளாச்சி போச்சாக்குவா. சரி, வணக்கம் அக்கா. வணக்கம். இணைஞ்சிட்டீங்களா? வணக்கம், சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்க வடவாசி நடக்கும்போது நான் வந்து விட்டேன். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த நிகழ்வை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தீர்கள். நான் வாரங்களிலிருந்து நீங்க போனதுக்கு பிறகு நான் உங்களோட நிகழ்வையும் இதையும் நான் ஆரம்பத்தில் செய்த மாதிரி செய்து கொள்கின்றேன். அதுக்கு பிறகு நீங்க வந்ததுக்கு பிறகு நான் ஆகஸ்டில் உங்களுடன் கற்றுக்கொண்டு நான் செய்கின்றேன். ஓகே ஓகே, பரவாயில்ல. நீங்களும் இப்படி அந்த வாயால கேட்கும் பொழுது படம் எனக்கு அது கஷ்டம். நான் வேற மாதிரி ஒரு ஐடியா வைத்திருக்கிறேன். அது உங்களோட இதுதானே நிகழ்வு. நீங்கள் எப்படி நீங்க செய்றீங்களோ அப்படி செய்து கொள்ளுங்க. நான் எனக்கு எல்லாமே தேடுறது கஷ்டம் உண்டபடியா. ஆனா நீங்க துக்கத்துக்கு அது கொடியன்னு போட்டது பிள்ளை. இப்ப கொடியன்னுக்குலாம் அது நாட்டுல கொடியல் அப்படித்தான் நினைப்பேன். விளங்கல துக்கத்துக்கு துக்கம் பண்ணிட்டு நீங்க சும்மா கொடியாண்டு போட்டா எங்களுக்கு மற்றது வந்து அதுக்கு பொருத்தம் இல்ல தானே. அதை பாத்தீங்களா? இல்ல, ஆனா அது ஐமிச்சமா தானே இருக்குது. இப்ப நீங்க அது இல்ல அப்படி ஐமிச்சம் இதாண்டு இல்லை. நீங்கள் வந்து அதுக்கேற்ற அக்குரேட்டான சரியான 100 விதமான இதுவும் நீங்க கொடியன்னுக்குள்ள நாங்க நாட்டைத்தான் யோசிப்போம். முக்கியமா யோசிக்கிறதுக்குள்ள டைம் முடிஞ்சிருமே. நீங்க என்னத்துக்கு அப்படி எல்லாத்தையும் சிந்திச்சு போடுறா? இல்லக்கா, என்னன்னா இப்ப நீங்க ததண்டுட்டு இல்ல நாட்டுக்கு பொதுவான சொல்லி நாட்டுக்கு அப்படி போட்டுக்கலாம். துக்கம் நடந்தா அப்படி ஏதாவது ஒன்று வந்தா தெரிஞ்சிருக்கு. துக்கத்தை நாங்கள் யோசிப்போம். எங்களுக்கு வர துக்கங்களை தான் யோசிப்போம். அதான் யோசிப்போம். அதோட பாவிக்கிறேன் தானே அரங்கப்பத்துல அது வந்து துக்கம் என்று போட்டு துக்கம் என்றா நினைவு வருவது என்று போட்டுட்டு சண்டே என்று போட்டு இருந்தா அதை போட்டிருப்போம். யோசிச்சு பாருங்க. இல்ல அப்படியும் யோசிக்க மாட்டோம். இல்ல யோசிக்கவே இல்ல. அது கொடி நீங்க துக்கம் என்று நாங்க கொடி பக்கம் போனது. நாங்க நாடு பக்கம் தான் போனதை தவிர இல்ல நாடு பக்கமும் இல்ல. துக்கம் என்றது நாங்க எங்கட தான் எடுத்ததை தவிர துக்கத்துக்குரிய கொடி அப்படி அழகா போடலாம். கொடி வந்து அரக்கம்பத்தில அரக்கம்பம் முழுசாவே நான் பதில தந்து விடுற மாதிரி எல்லாம்
இப்ப இல்ல நான் இல்ல 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 குழம்ப நீங்க பதில மாத்தி மாத்தி தேவையில்ல. போட்டா நீங்க வித்தியாசமா சமயம் தரவு தந்திருக்கலாம்னு சொல்லுவார் அவ்வளவுதான். நாடுகளுக்கான தூக்கம் ஏதாவது இந்த நாடுகளுக்கான நாடுகளுக்கு தூக்கம் அப்படி அப்படி போட்டிருக்கலாம். டக்குனு கொடியே யோசிப்போம் ஆ நாங்கள் அந்த ஆ ஆ இதன்று அப்படி நாடுகள் இப்ப போட்டுக்கலாம் நீங்க. மற்றபடி சும்மா தூக்கம் மண்டைக்கு நாங்கள் எல்லா தூக்கத்தையும் யோசிக்க வேண்டி வரும் ஆ, என்ன ஆ. இப்ப நாடுல இருந்து பிரச்சனையிலையும் நாங்கள் நினைப்போம் தூக்கம் மண்டைக்குல சரி புயல் அதோடையும் யோசிப்போம் அப்ப எல்லா பக்கத்திலும் யோசிக்கணும். மிக்க மிக்க வணக்கம் ராஜினி. உலகம் வாழ்த்து கூறிக்கொண்டு நானும் நீங்க தொடர்ந்து போடைக்க அந்த 3-4 தெரிஞ்ச பதிலா நல்ல சுகமான இருந்தது. சரி வருவோம்னு ஒரு வெளிவாழத்தோடு வந்து அமர்த்தி கொண்டு வந்தனா அந்த நீங்க சொன்ன மாதிரி குடும்பம் கொண்டு போட்டுட்டேன் நான். அதெல்லாம் அவசரத்துல போடுறதானே நேரம் காணாட்டும் மழை வேண்டாம் மத்தி ஒன்று போனாலும் பரவாயில்ல வந்துருக்கோம். இல்ல நானும் தான் இப்ப லேஞ்சுக்கு காலையெல்லாம் லேஞ்ச போட்டு காய்ச்சினாங்க. நான் அதுதானே நான் மேல காய்ச்சட்டியை போட்டு விட்டேன். காய்ச்சட்டி அது விளங்க இல்லை நீங்க சொல்ற மேல நான் மேல கைக்குட்டி விட்டுட்டு காய்ச்சட்டைக்கு போட்டு விட்டாச்சு. அது வந்து நான் சரியா அவசரம் போட்டேன். அவசரத்துல எனக்கு நேரம் போகும்போதுன்னா அவசரம் என்ன ஆகும். செகண்ட் தானே 10 செகண்ட் செகண்ட் தானே. கஷ்டம் தான். அதுதான் நேரம் போயிடும். இல்ல இல்ல அந்த கைய பார்த்து போட்டு சட்டைய அமத்த கவனிக்கல நான். அது குட்டையா தான் இருக்கு போட்டு பட்டு போட்டா கீழே தான் இருக்கு அந்த கைக்குட்டை. நானும் அந்த நேரம் போகும்போது மழை மழை அமர்த்துறோம். மழை வந்து அமர்த்தவாணி தெரிஞ்சதுகளுக்கு தான் பார்த்தா அது அமர்த்தப்பட மாட்டேன்னுட்டு டைம் அப் வந்துட்டது. இல்ல இல்ல செல்வியக்கா சொல்லக்கல ஓகே. ஆனா போட்ட அப்புறம் சொல்லி கொட்டிக்க வரைக்கல என்ற மாதிரி போகும். அதுக்குள்ள அவசரத்துல டைம் 10 செகண்ட் போயிடும். 12 செகண்ட் போட்டேன் நான் இந்த முறை. இல்ல ரஜினி எத்தனையோ 2 வடக்கண்டு வந்துட்டா கட்டிக்காரி கடாண்டு போட்டுட்டா. உண்மைக்கும் எனக்கு தெரிஞ்சுதான் போட்டு நான் மணிக்கு அதெல்லாம் தெரியாது சிலது அறிஞ்சிருக்கிறேன் மணிக்கா உண்மைதான். நானும் சிலது தெரிஞ்சதே பிள்ளையா போடுறேன். அந்த என்ன சாச்சாவோ அது எல்லாம் பிள்ளை அந்த அதெல்லாம் எனக்கு முறை பிள்ளை. சொல்றவே எனக்கு அந்த புள்ளியாத்தான் நானும் போட்டேன். சரி நேர்ஸ் பிலிப் சார் சொல்றாரு கொஞ்சம். சரி இப்ப கேக்குது சொல்லுங்க. சொல்லி முடிஞ்சது. நான் காலமா தான் உங்ககிட்ட சொன்னா கைக்குட்டையே நாங்க கையிலேன்னு தான் சொல்லுவோம். இல்ல அதான் நாங்க அதை பற்றி கதைச்ச இப்ப குட்டை தானே வந்தது. லேஞ்சின்னு சொல்றேன் லேஞ்சின்னு நாங்க சொல்றோம். கைலேஞ்சின்னு சொல்லுவோம். கையிலேஞ்சு நான் சொல்றேன். நாங்க லேஞ்சின்னு தான் சொல்றோம். அம்மா சொல்லுவோம் லேஞ்சி லேஞ்சி தமிழ் சொல்லும் இல்ல தானே வேற ஒரு நாட்டுல கைக்குட்டைதான் தமிழ் சொல்லி. ஆனா நாங்கள் எல்லாரும் லேஞ்சி தான் பாவிச்சதாங்க அந்த பேர். ஆனா கைக்குட்டையில தமிழ் தமிழ் வந்து நாங்க இங்க வந்த அப்புறம் தமிழ் சொல்லுகள்னு சொல்றோம். அந்த காலத்துல கைலேஞ்சி அப்படிதான் கைக்குட்டைன்னு நாங்க சொல்றது இல்ல அந்த காலத்துல. கிழக்கு வணக்கம். இல்ல அந்த வேதம் புது படத்துல அந்த பாட்டு கைக்குட்டை காதல் கவிதை அதுலதான் கைக்குட்டை என்ற கையிலேஞ்சு அப்பதான் நான் அறிஞ்சது. கைக்குட்டை காதல் கடிதம் கொண்டு வந்த எழுதிய என்னன்னு சொன்னாவானே அந்த கிழக்கு மாகாணத்துல பேசப்படுற அந்த வட்டார வழக்கு சொற்கள் இருக்குத்தானே அது நானும் அந்த ஆய்வு செய்யறவர்களோட கேட்டு பார்த்தேன். அந்த ஒரு சொல் வடிவம் இல்லை அவங்களுக்கு. அது எந்த மொழியில இருந்தா எல்லா மொழிகள்ல இருந்து அவங்க சேர்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போர்த்துகீச மொழியா அதான் எல்லா மொழிகள்ல இருந்து அவங்க அப்படி களவெடுத்த மாதிரி எல்லாத்துலயும் எடுத்து கிள்ளி அந்த மொழிகளை லேஞ்சி அதுக்கு கையில நினைச்சிருப்போம். அப்ப முன்னுக்கு கை எடுத்திருக்காங்க கைக்குட்டை அந்த கை லேஞ்சி அப்படி எடுத்திருக்காங்க. அப்படி அந்த சில அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த சொற்களை பாவிச்சிருக்கிறாங்களா அந்த காலத்துல. அந்த அந்த வாழ்ந்த அதிகமாக உங்களுக்கு தெரியும் இந்த வயல்வெளியில வேலை செய்கிறார்கள் கூடுதலாக அந்த பாட்டோட இருப்பாங்க. அந்த புலவர்கள் என்று சொல்வார்கள் அவங்கள எங்கட பக்கத்துல. அப்ப அவங்களால அப்படிதான் அந்த வட்டார வழக்கு சொற்கள் அதிகமாக அந்த வந்ததுன்னு கேள்விப்பட்டேன் நான். அப்படி அந்த சொற்கள் நிறைய இப்ப ஆரம்பத்துல நாங்களா இருக்கக்குள்ள எங்களோட உம்மா என்ன செய்வான்னு சொன்னா அந்த இந்த ஆத்தாப்புள் கிழங்கு வாங்கிட்டு வான்னு சொல்லுவா. அப்ப நாங்க அது ஒரு சாதாரணமான ஆத்தாப்புள் கிழங்குன்னா தெரியுமா எல்லாருக்கும்? அக்கா சொல்லவனா இந்த கேமரன்னு சொல்லவனா ஆத்தாப்புள் கிழங்கு உருளைக்கிழங்கா உருளைக்கிழங்கு தான். அதுவும் கூட டொச்சிலேயே தானே இருக்குமா? டச்சில ஆட்டாப்பிள் பாருங்க. அப்ப இது வந்து அங்க வந்து இருக்குது. அங்க அந்த பழகிட்டேன். அந்த பகுதியில கிழக்கு மாகாணத்துல ஆட்டாப்பிள் கிழங்குன்னு சொல்லுவாங்க.
கிழக்கு உலகில மாகாணம் இல்ல உங்களோட பக்கம் மட்டும் சொல்லுங்க. அதான் அந்த கிழக்கு மாகாணத்துல வாழ்ற இஸ்லாமியர்கள். இஸ்லாமிய இப்ப நாங்கெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நீங்க இப்ப இந்த இதுல சொல்றதுதான் நான் அப்படி இருக்குமோன்னு யோசிச்சேன். நீங்க உருளைக்கிழங்கு தான் சொல்றது. இப்ப எங்கட பக்கம் வாழ்கின்றாங்க தானே, இணைந்து வாழ்கின்ற அந்த இந்து சமயத்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள், புத்த சமயத்து மக்கள், அவர்களே எங்களை மாதிரிதான் பேசுவாங்க. அந்த 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 மார்க்கெட்ல எல்லாம் போய் ஒரு காலமும் நாங்க மார்க்கெட்டுக்கு போறோம்னு சொல்றோம்ல, சந்தைக்கு போறோமுடன் சொல்லிட்டு போவாங்க. இப்ப மார்க்கெட்டுக்கு போறோம்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி துறையடிக்கு போறோம்னு சொல்லுவாங்க, மீன் வாங்குறாங்க துறையடின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் அந்த பேச்சு வழக்கில அது எங்கள்ட்ட ஊறி போனதே தவிர அது கஷ்டம். உறவு முறைகளும் மிச்சம். இது அதிகமாக கூடுதலான அரபு மொழிகளை இஸ்லாமிய அரபுதான். இப்ப சாச்சி எல்லாம் சாச்சான்னு சொன்ன அரபு மொழி இல்ல, அரபுல வேற பேர் இருக்கு. சாச்சா உம்மின்னு சொன்னதான் உம்மாவை நாங்க உம்மிதான் அரபுல அம்மா. அப்ப சாச்சின்றது அரபு இல்லையா? சாச்சின்னு சொன்ன அரபு மொழி இல்ல, அது எங்க இருந்து வந்தன்னு தெரியா. சிறிய தாய சாச்சின்னு சொல்லுவோம். நானா அரபு மொழி இல்ல, அதுவும் இல்ல, அதுவும் இல்ல. இல்ல பாருங்க, தங்கச்சின்னு சொல்லுவோம், அக்காவை தாத்தான்னு சொல்லுவோம், தம்பிய தம்பின்னு சொல்லுவோம், நானாண்டு சொல்லுவோம். சில பகுதியில காக்கன்னு சொல்லுவார்கள். காக்காண்டும் சொல்ற நீங்க காக்கான்னு சொல்லுவார்கள் சில பகுதியில. எங்கட பகுதியில நான் அண்ணே காக்கான்னு சொல்லுவார்கள். அதே போல உம்மாவோட நீங்க அம்மம்மாண்டு சொல்றத நாங்க உம்மும்மாண்டு சொல்லுவோம். அங்கால பகுதியில இருக்குதானே, அந்த கணவன் பகுதியில இருக்கிறது. இப்ப எந்த பிள்ளைகள் வாப்புமா வாப்பாட வாப்பான்னு சொல்லுவாங்க. இவர விலங்குல அம்மாவை உம்மாண்டுதான் உம்மாண்டுன்னு சொல்ற, உம்மின்னு சொல்லுவாங்க. உம்மின்னு சொல்றது அரபு மொழி. அப்ப பாப்பாவை பாப்பான்னு சொல்லுவோம், அபின்னு சொல்லுவோம். அபின்னு சொன்னா பாப்பா. எங்க தங்கச்சிட்ட பிள்ளைலாம் அபின்னு தான் கூப்பிடுவாங்க பாப்பாவை. அபி இப்ப எங்கட அண்ணாவெல்லாம் அண்ணாட பிள்ளைலாம் அபின்னு தான் சொல்லுவாங்க. அபின்னா பாப்பா. இப்ப அண்ணாட பிள்ளைல மாமி மாமா தான் நீங்க இல்ல என்ன இல்ல, அவங்கட அப்பாவை அவங்கட அப்பாவை உம்மி அப்படின்னு தான் கூப்பிடுங்க. இப்ப நாங்க உமா அப்பான்னு சொன்னோம். அப்ப அந்த ரெண்டு முறையும் சொல்லுவார்கள். இப்ப நாங்க உமா அப்பான்னு நாங்க கூப்பிட்ட பழக்கம் இருந்தது. இல்ல ஏன் அது அப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே நீங்க எப்படி அவங்க அப்படி சொல்லி வளர்த்திருக்கலாம் தானே. அரபு மொழியில உம்மின்னு சொன்னா அதைத்தான் சொல்றேன். அதை நீங்க ஏன் சொல்லி கொடுக்கலன்னு நாங்க சொல்றதை விட அந்த பிள்ளைகள் 7 வயசுல மதுசாக்கு போவோங்க, குர்ஆன் பாடசாலைக்கு போவோம். அப்ப பாடசாலையில சொல்லிருப்பாங்க உம்மான்னு சொல்றதை விட நீங்க உம்மின்னு சொல்ற அழகான. அப்ப இது மம்மி டாடின்ற மாதிரி எல்லாம் விளையாட்டு நடக்குது உங்களுக்குள்ளேயும். உம்மின்னு சொல்றது அரபு மொழி எங்களுக்கு இல்ல, வேற ஒரு மொழியத்தான் பூத்துறீங்க. அம்மா அப்பா அரபுக்காரோட கதை கேட்க அந்த மொழியில கதைக்கலாம், தமிழ்ல கதைக்கலாம். இல்ல மம்மின்னு சொல்றது சவமே, அதுக்கான கருத்தம் இருக்கு. சரி, அது ஒன்றுமே இல்ல. அது மாதிரிதான் இப்ப இதுவும் இதுக்கு அது மாதிரி சொல்ல வரல. இப்ப நீங்க உமா பாப்பா சொல்ற மாதிரியே அந்த பிள்ளைக்கு பழக்கலன்னா கேக்குறேன். என்ன காரணம் சொன்னாவானி, அந்த ஆரம்பத்துல இருந்தவங்க நான் இதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேணும், அந்த இஸ்லாமிய மக்களோட கல்வி அறிவு மிகவும் அடிப்படை. அதை விடுங்க. இப்ப பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் தான் நீங்க சொல்றீங்க. பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் இல்ல, இப்ப எனக்கார அண்ணா இப்ப அண்ணாட பிள்ளைகள் சொல்றீங்க. அப்ப அண்ணாட பிள்ளைகள் என்ன உங்களுக்கு முதல்ல பிறந்திருப்பேன் சொல்லி கொடுத்திருப்பாரு. என் அண்ணா தான் அந்த பிள்ளைகளுக்கு அதைத்தான் சொல்றேன். அப்ப ஏன் சொல்லி கொடுக்கலன்னா அதைத்தான் சொல்ல வாரு. என்னன்னு சொன்னா, குர்ஆன அவங்க படிக்கல கேளுங்க. குர்ஆன அது அரபு மொழியில இருந்ததா படிக்கல. எங்களுக்கும் குர்ஆன போய் ஆரம்ப காலத்துல நாங்க குர்ஆன் பாடசாலை கட்டாயம் போவோம். பாடசாலையில் ஒரு பாடமாக இருக்கும். பள்ளி விட்டோன்னா சாப்பிட்டு கையோட நீங்க டியூஷனுக்கு போற மாதிரி நம்மளோட பிள்ளைகள் பாடசாலைக்கு நாங்க போறோம். அப்ப போன உடனே அவங்க அரபு மொழி தான் கதைப்பாங்க. அபிபி அங்கமே அபிபி அப்படி அந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்க அது சரி வச்சுதான். இப்ப நீங்க சொல்ற ஏற்றுக்கொள்றோம் ஒரு பக்கத்துல. இப்ப அந்த பிள்ளை 24 hours அங்க இதுக்குள்ளயா இருக்க போகுது. பிள்ளை பிறந்து வளர்றதுங்க வீட்டை வந்து அம்மா அப்பான்னு சொல்லணும்.
அதாம்மா இப்ப சொல்றத கேளுங்களேன். அப்ப அத அவங்க சொல்லுவாங்க இத இல்ல இல்ல வஜிதா, நீங்க ஏற்றுக்கொண்டே ஆகணும். நீங்க சரியாண்டா ஆக்கி பண்றீங்க, அது பிள்ளை. அதையும் காரணம் என்னன்னு சொல்லவில்லை. சொன்னா, இப்போ ஒரு பிள்ளை பிறந்து வளருது, எங்கள்கிட்ட வளருது. வணக்கம் வாணி, நான் மீண்டும் உங்களோட இணைந்து கொள்கிறேன். நன்றி. சரின்னு நான் வாதாட வரல வாணி. என்னன்னு சொன்னா இல்ல இல்ல, ஓகே ஓகே, நன்றி. இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப இங்கത്തെ பிள்ளைய சாட்டி சொல்லினோம் வந்து புள்ள எந்த நேரம் ஸ்கூலுக்கு போய் வருகுது வீட்டை வந்து. இப்ப எங்களுக்குள்ள சொந்தக்காரி எங்கட பிள்ளையர் முழு பேரும் இளையவர்கள் அன்றைக்கு தமிழ் முழு பேருக்கும் தமிழ் தெரியும், ஒருவரை தவிர. அப்ப அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாத காரணம் அந்த தாயும் தப்பனும். அந்த பிள்ளை சின்னதுல இருந்து இங்கிலீஷில் சொல்லும், ஓ ஏ மை டார்லிங், ஓ ஏ அப்படி சொல்லிட்டவன். அப்போ நான் சொன்னேன், நீ இப்போ இதாண்டேண்டா அந்த பிள்ளைக்கு கஷ்டம், அது திரும்ப வளர்ந்தா தமிழ் கதைக்க தமிழில் இப்போ கவலைப்படுறோம், தமிழ் பள்ளிக்கூடம் படப்படுறோம். அந்த பிள்ளைக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்ப நீங்க சொல்றது சரி, நான் ஏற்றுக்கொள்றேன். கேளுங்க, எங்களுக்கு அதுல நன்மைகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இப்ப நாங்க ஒரு ஆக்கள் என்னை பொருள் தந்தா, இப்ப நீங்க என்னை பொருள் தந்தா நான் தேங்க்ஸ் சொல்லுவேன், இல்ல நன்றின்னு சொல்லுவேன். ஆனா எங்கட ஆக்கள் தந்தா நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு நன்றி சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொல்லுவேன். ஜஸாக்கல்லாஹு ஹைர். கேளுங்க, ஜஸாக்கல்லாஹு ஹைரா, உங்களுக்கு இறைவன் நன்மையை தரட்டும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா முபாரக் அல்லாஹ் ஹைரா என்று சொல்லுவாங்க. அதே போல உங்களுக்கும் தந்து கொள்ளட்டும். இதுல எங்களுக்கு கற்றுத்தரக்குள்ள அந்த மதரசாவுல இதுல எங்களுக்கு நன்மை இருக்குன்னு சொல்லக்குள்ள நாங்க அதை யாரிடம் அதை சொல்லிக் கொள்வோம் என்று நாங்க தீர்மானித்துக் கொள்வோம். அதனாலதான் அவங்க உண்மை அப்படின்னு சொல்றாங்க, அது நன்மை இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நான் ஒவ்வொன்றுக்கும் இல்ல, நீங்க ஏற்றுக்கொள்ளாட்டி பரவாயில்லை. அம்மா அப்பா வந்து இப்ப உங்களோட பிள்ளைகள் சொல்லுவதுதான் உமா பாப்பாண்டு. இல்ல கேளுங்கள பாணி, நான் சொல்றத கேளுங்களேன். இப்ப ஏற்றுக்கொள்ளாத பத்தி எனக்கு பிரச்சனை. இப்ப நீங்க இருமுன உடனே என்ன சொல்லுவீங்க? கோட் பிளஸ் யூன்னு சொல்லுவீங்க, சரியா? நாங்க இருமுன உடனே சொல்லுவோம். ஓ அப்ப எங்களுக்கு சொல்லுது ஒரு நிமிடம் இதய நிக்குதுன்னு குர்ஆன்ல இருக்குது. இல்ல அதான் உண்மை, அதான் உண்மை. அது உங்களோட இல்ல, ஒட்டு மொத்தத்திலேயே அதுதான் காரணம். அது பிளஸ் பண்றது என்னன்னா அந்த நேரம் அதுக்கு எதுவும் நடக்கலாம்ன்றது போல. இங்கிலீஷ்லயும் சொல்ல மாட்டோம், தமிழ்லயும் சொல்ல. நாங்க இருமுனவுல அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அதுதான் சொல்லுவோம். பக்கத்துல இருந்து ஒரு ஆள் இருமுனாலும் நாங்க உடனே நாங்க சொல்லுவோம், பக்கத்துல ஒரு இஸ்லாமியர் இருந்தா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு அதுல கருத்தும் தெரியும், இதுல கருத்து தெரியும். இப்படி சொல்வதால் எங்களுக்கு நன்மை கிடைக்கின்றது என்ற காரணத்தால நீங்க சொல்லக்குள்ள நான் உங்களுக்கு அந்த மத்த வார்த்தையை சொல்லிட்டு நாங்க மனதுக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவோம். அதைத்தான் சொல்ல வரேன் நான். இப்ப நிறைய விடயங்கள்ல இப்ப நாங்க ஒரு காலமும் அந்த இந்த மரணம் அடைஞ்சிட்டேன் அக்காவோட பேசக்குள்ள மௌத்துன்னு நான் சொல்ல மாட்டேன், இறந்து போயிட்டாராக்கான்னு சொல்லுவேன். அதே இதை இந்த தங்கச்சியோட நான் பேசக்குள்ள வெறும் மௌத்த போயிட்டாரு, ஜனாசாவை அடக்குற நாளைக்கு, அப்படித்தான் நாங்க கழிச்சு கொள்ளுவோம். அது சரி, அது ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு விளங்கி நாங்க கதை. இல்ல இல்ல, இப்ப நீங்க வந்து எங்கிட்ட சொன்னா விளங்காத ஒரு மொழிய எங்களுக்கு விளங்காது. அப்ப விளங்குற மொழியில நாங்க கதைக்கலாம். அப்ப வெள்ளக்காரனு கிட்ட போய் நாங்க தமிழ்ல கதைக்க இயலாது. அவன்கிட்ட மொழியில கழிச்சுதான் அவனுக்கு விளங்கும். டொச்சுக்காரனுக்கு தமிழ் விளங்க, டொச்சுல கழிச்சுதான். அது சரி, நீங்க சொல்றதே ஏற்றுக்கொள்றோம், அது சரி. இப்ப அக்காட்டு சொல்லிக்கல, அக்காவுக்கு தெரியாது அது என்னன்னு. நீங்க தமிழ்ல சொல்லணும். வட்டார வழக்கு வந்த தெரியாதே நான் சொல்றேன். அக்காவோட கதைக்கும் பொழுது கேட்டு பாருங்க, நான் தாத்தாவா சாட்சியாண்டெல்லாம் கதைக்கிறது. இல்ல அது சரி, அது வட்டார வழக்காண்டு இல்ல. இப்ப அவங்க அக்கா தாங்க சொல்ற மாதிரி நீங்க அவங்களோட தெரிஞ்சபடினா சொல்றீங்க. ஓ தெரிந்து கொள்றதுல ஒன்றுமே இல்லதானே. இப்ப நீங்க சொல்றீங்க உங்களோட உறவு முறை அது எங்களுக்கு தெரியும், நாங்க கற்றுக்கொண்டோம். அப்ப அண்ணா, மதனி, அப்பா, அப்பா, அடுத்த சின்னப்பா, அது போல என்கிட்ட சொல்ல இல்ல. இப்ப இறைச்சி கடைக்கு போனா இங்க சொட்டை கேட்பாங்க, சரியோ? இத்தனைக்கு நான் ஹிந்தியும் இல்லை ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு பழகிட்டேன்டா கூடுதலாக ஹிந்திக்காரங்க சொட்டை சொல்கிறேன் சின்ன சின்ன பீஸண்டு. ஓகே, அப்போ அவர்கள் வந்து இல்லை சின்ன சின்னன்னு சொல்லுவார். சொல்லிப்பட்டா அப்போ நான் சொட்டை ஏன்னா அவருக்கு அது விளங்க ஒன்று மாட்டேன். அவனுக்குன்றது இதோட உங்களுக்கு புதிதாக இருக்கிறது. அது சொட்டு கொஞ்சம் தான், அது கொஞ்சம், இது சொட்டை கொஞ்சம், அந்த சின்ன வெட்டுறதான்னு சொல்லி. அதான் இப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு தெளிவுபடுத்தக்குள்ள சொட்டு சொட்டுன்னு ஹிந்தி மொழின்னு தெரியும். நாங்க பேச்சு வழக்குல இருக்கு சொட்டுதான். இல்ல இல்ல அது சரி. இப்ப நாங்க இங்க போய் வரோம், நேரம் போச்சு, நினைஞ்சு கொள்ளுங்க. நீங்க இப்ப இந்த அம்மா அப்பா இப்ப இங்கேயும் வந்து மம்மண்டு வேணும், டேட் அண்டு வேணும், மம்மி அண்டு வேணும். இப்ப அம்மா உம்மா அப்படின்னு சொல்லி வேணும். அழகான தமிழ் இருக்கு தானே, அம்மா அப்பா.
அந்த மம்மியிலையும் அது நீங்க மற்ற நான் தேடி போனது அதுல ஒன்றுமே இல்லை. அது அந்த செத்த அந்த பிரமிட் இருக்குல்ல, அந்த பிரமிட் தான் அது மம்மி. அதை போய் இங்க ஒரு முஸ்லீம் பிள்ளைகள் சொல்லி ஒரு பிள்ளை ராகவின் ஃப்ரெண்ட் மம்மி என்னன்னு சொன்னது. நான் சொன்னேன் இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமான்னு. தாய் சிரிச்சா. நான் சொன்னேன் அது நத்திங் ஒன்றுமே இல்லை, அது அம்மான்ற அர்த்தம் வராது, அது ஒரு மம்மி இறந்த ஒரு சொல்லி அது பழகிட்டேன்ட்டு. யார் சொல்லி கொடுத்தது? அந்த பிள்ளை சொல்லக்குள்ள யார் சொன்னது? எக்ஸப்ட் பண்ணது வீட்டுல அந்த அம்மா அப்பா. அத நீங்க அழகா உம்மாவோ அம்மாவோ சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளை சொல்ல போகுது. இப்ப நீங்க அப்ப அதான் உண்மை, அதான் சரி. அப்ப இங்க தம்பிர பிள்ளையன்னு இப்படி சொல்றேன்டா அது தம்பிர பிள்ளைகள் மட்டும் இல்ல, நிறைய இப்ப மாறி அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழகான முறையில் தமிழ் மொழியில் ஆங்கிலத்தில் சிங்களத்தில் எல்லாம் குர்ஆன் அச்சடிக்கப்பட்டு வந்து அந்த மொழி தெரிந்து கற்றுக்கொள்கிறபடியா நாங்க சிலதை மாற்றிக் கொள்கிறோம். முந்தியெல்லாம் அதிகமாக சாரி உடுத்திருந்தார்கள். நான் இதை சொல்லிக் கொண்டு விளக்குறேன். ஏனென்று சொன்னா நாங்க அந்த மத்த கலாச்சார மக்களோட சேர்ந்து வளர்கினபடியா சமத்திய விடலாம் செய்திருந்தார்கள். அப்ப குர்ஆன் பாடசாலைக்கு போன பிள்ளைகள் இப்பொழுது சிலதுகளை நீங்க செய்யக்கூடாது, இது எங்களோட மார்க்கத்துல இல்ல, நாங்க சாரி உடுத்து எங்களோட உடம்ப தெரியாம ஆடாடிக்கணும் எல்லாரும் அபாய் சாரியே இல்ல எங்கட பக்கம். அக்காட்ட கேட்டு பாருங்க, யாருமே உடுக்குறல சார். அக்கரபத்தி பக்கம் கட்டுறாரு வயசு போனவர்கள் ஒரு சில கட்டி கொண்டிருக்காங்க. அக்கரபட்டி போய் பாருங்க, எனக்கு அது காணல. எங்கட பக்கம் சாரி 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 கட்டுகிறாரோ, சாரி கட்டி மேல அந்த சாரியாலேயே நீங்க அந்த இதெல்லாம் போடுறது இல்லை, அந்த சாரியாலேயே மேல இதை போட்டுட்டு அதுக்காக இடம் தெரியல நான் சொல்ல வர இல்லை. ஆனா அழகான முறையில் சாரி நீங்க அக்கரபட்டில போய் பாருங்க, அக்கரபட்டில கட்டி கொண்டு சாரியோட வருவார்கள். இதுக்கெல்லாம் நாம பக்கத்துல ஒரு பழகுன பழக்கம் இல்ல, அது பிழையும் இல்லை தானே. இப்ப நீங்க தெரியாம கட்டலாம் தானே சாரிய, தெரிஞ்சுதான் கட்டணும் பண்ணல தானே சாரிய, தெரியாம கட்டலாம் இருக்கு தானே கட்டுறதுலாம் இருக்கு. இப்ப இங்க பங்களாதேச மக்கள் எல்லாரும் சாரி தான் கட்டுறது. அப்ப அது கூட நோம்பு நேரம் சொன்னாவாணி. இதுல நீங்க தெரிந்து கொள்ள வேணும், பெண்களுக்கான அந்த உடல் உறுப்புகள் வெளியால தெரியாத மாதிரி ஆடப்படும். இல்ல இல்ல, அது வஜிதா அது ஒட்டுமொத்தத்துல மதத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஒட்டுமொத்தத்துல எல்லாத்துக்கும் அதைத்தான் சொல்லப்படுது. ஆனா இப்ப எல்லாம் தலைகளைத்தான் உங்களோட மதத்தாக்களும் இங்க தெரியணும். இப்ப சொல்ல போறீங்க அது மாறிட்டார்கள் மதத்தை இதுக்குள்ள இழுக்க வேண்டாம், மதத்துக்கு அப்பாற வரைக்கும் சரியா. இப்ப இது நான் பிள்ளையாக நான் ஆமோதிக்கிறேன். என்னன்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கத்துல இணைந்திருக்கிறேன்னா கற்றுக்கொண்டிருக்கிறேன், அதுல இணைந்திருக்கிறேன், அதன் நடைமுறை இருக்கிறபடியா இல்லாம இருக்கிறார்கள், அது அவங்களோட இஷ்டம், அது அவங்களோட. இல்ல இல்ல, நீங்க அடிக்கடி இந்த ஆடையாண்டு வரைக்க உண்மையிலேயே இப்ப நீங்க ஓகே நீங்க அது உங்களோட மதத்துல அப்படி சொல்லப்படுது. இப்ப எங்களோட மதத்துல சொல்லலாம் காட்டி கொண்டு போங்கன்ட்டு. அது சின்னத்துல இருந்து நீங்க ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தா பொம்பளை ஆம்பளையாண்டு சொல்லக்கூடாது. ஆனா இருந்தாலும் இந்த பிள்ளைய இப்படியாண்டு சொல்லித்தான் அப்படித்தான் இதுன்றது காட்டி கொண்டு போகணும்னு சொல்றேன். இல்லை அப்புறம் ஒரு வயது வர அவர்களாக இப்ப நீங்க சொல்ல வர இஸ்லாமிய நீங்க உண்மையே உங்களுக்கு கோபம் வந்தாலும் பரவாயில்ல, நீங்க இஸ்லாம்ல ஒரு 3 நாள் நின்று பாருங்க. நீங்க 3 நாள் நின்று பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. அப்ப நான் உண்மையிலே அவங்கள பார்க்க உங்களோட ஞாபகம் எனக்கு வாரது. அது நாங்க அதைத்தான் எல்லாம் தலையெல்லாம் மாறிட்டு வச்சது. இப்ப நாங்களாக இருப்போம், எங்களுக்கு என்ன. ஆனா மற்றவருக்கு நாங்க போதிக்க இல்லாது மாற்றம் வேணும் பாணி, மாற்றம் மாட்டாங்க வச்சுதான். ஏன்னு சொன்னா கொஞ்சம் நில்லுங்க, ஒரு 2 நிமிஷம் தாங்க. மாற்றம் வேற மேன்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆடை அணிந்தும் நிர்வாணமாக திரிவார்கள், அதே குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆடை அணிந்து நிர்வாணமாக திரிகிறார்கள் என்ன விடயம்? அப்படிதான் 5 மணியா மாத்தான். அப்ப எங்கட மார்க்கெட்ல பரதா போடுங்க எப்படின்னு சொல்லவில்லை. அதே பரதா என்று பேரை நாங்க ஆடைகளுக்கு பேரை வைத்து போடுவோம். உடல் ஆடைகள் உடல் உறுப்புகள் தெரியாமல் உங்கள் அங்கங்களை முந்தானைகளை கொண்டு மறைத்துக் கொள்ளுங்கள், இதுதான் குர்ஆன்ல சொல்லப்படும். இப்ப நீங்க வாரங்கள இப்ப எங்கட பக்கமும் இருக்கு, அதை நான் சொல்ல மாட்டேன், அவங்களோட இஷ்டம். அதான் சொல்ல வரேன். இப்ப நான் மாற வேண்டும், நான் மாற வேணும் இல்ல, நான் எப்படி இருக்கிறேனோ நான் என்ன பார்க்கணுமே தவிர நான் மற்றவனுக்கு போய் நான் கதை கேளாது, கதைக்கு தானே அது ஏன்னு சொன்னா. ஆனா இஸ்லாம் மார்க்கத்தை சொன்னதை நாங்க விட்டு கொடுக்கல. அவர்கள் தானே படிச்சு வந்தவர்கள் எப்படி தெரிகிறார்கள், அதான் அவங்களோட இஷ்டம். அதுக்காக நன்மையும் தீன்மையும் சொர்க்கமும் நரகமும் இறைவன் தான் அவங்களை கேட்க வேண்டும். இப்ப களவெடுக்கவன் இந்த காவல்துறை சொல்லுகிறது இப்படி நடக்காதுன்னு சொல்லுது. அப்ப அவங்க செய்யறவர்களை நம்ம ஒண்ணும் செய்யலாதே, அதுதான் சொல்ல போகுது. அது அவங்களோட பொறுத்தது. இப்ப இறைவன் இருக்கிறேன்னு நான் ஒருவன் நம்புகிறேன், சிலாக்க சொல்லுவாங்க இறைவன் இல்லண்டு, அது அவங்களோட சுதந்திரம், அதை நான் தடை செய்ய அவங்க நம்பிக்கை எழுதாது, நாங்க ஒன்றும் பண்ண இல்லாது, நாங்க அதை நாங்க சொல்ல இல்லாதே. இப்ப எந்த பிள்ளைகள் கூட இறைவன் இல்லைன்னு சொன்னா நான் அவைக்கு சில கட்டத்திலேயே 18 வயசு வரை நான் சொல்லுவேன்,
அதுக்கப்புறம் அவங்க செய்யற தீமையோ நன்மையோ அதை இறைவன் தான் கேட்க வேணும் அவங்களுக்கு. ம். நான் அதைத்தான் இஸ்லாமிய சொல்லுது, நாம சொல்றோம் 18 ஒரு நாடு சொல்லுது 18 வயசுக்கு பிறகுதான் பெரிய ஆளுண்டு. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது 7 வயசு பெரிய ஆள். படுக்கையில இருந்து நீங்க பிரித்து படுக்க வைங்கள். பெற்றோர் குழந்தையை படுக்க வைக்கக்கூடாது. 7 வயசுக்கு முதல் அந்த பிள்ளையை அப்புறப்படுத்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. சரியா நாங்க சிவர்சினி அவர்களுக்கு நேரத்தை கொடுக்கணும். இல்ல நீங்க சின்ன பலமுறை சொல்லிட்டீங்க வச்சுதா 7 வயசுல இருந்து வாணி சில பட்டியத்தை நாங்க கேளுங்க. இல்ல சொல்லிட்டீங்க நீங்க சிவர்சினி அவர்கள் வாங்கோ முடிங்க கதியா ஜெயம் அவர்கள் முடிஞ்சிருக்கிறார். அவர்கிட்ட கேட்டுட்டு ஒரு முறை 10 வயசுல அந்த பிள்ளைக்கு சிலது நாங்க சின்னதா கண்டிக்க வேணும் இது பிள்ளைன்னு சொல்லி 18 வயசுக்கு பிறகு அந்த பிள்ளை செய்யற பாவத்துக்கு அந்த பிள்ளைதான் பொறுப்பேற்க வேணும். இதைத்தான் ஐரோப்பிய நாடுகளும் செய்யுது. எந்த பிள்ளை கடன் வாங்கினா நான் அதுக்கு சுமக்கலாம். அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் ஏற்கனவே கட்டளை விட்டு சொல்லி இருக்குது. மார்க்கம் என்று சொல்லக்குள்ள சேறு பூசப்படுகிறது அது அவங்களோட விருப்பம். ஆனால் அந்த மார்க்கத்தை படித்து கொண்டவர்கள் நான் அதில் ஒளி இருக்கின்றேன். எனக்கு அதை பற்றி தாங்கி அது யார் என்னதை சொல்லிட்டு போனாச்சு நானும் அவ்வளவுதான். நன்றி வணக்கம். ஜெயமலர் அவர்கள் சவுண்ட் வருது. சரி இல்ல அதான் எல்லாம் நல்லதுதான் சொல்லுதோ. இப்ப அதே பிள்ளைகள்ட்ட நீங்க சொல்லி பாருங்க. இப்ப நேற்றும் ஒரு கதை வந்தது. இப்ப நான் சொல்ல விரும்பல இந்த மதம்ட்டு ஒரு பிள்ளைய நல்லா யூஸ் பண்ணியிருந்தார்கள். அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல கேர்ள்ஸ் ஸ்கூல் சரியா. அப்போ இந்த பிள்ளை பாவம் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற பிள்ளை தான். 15 வயசு ஆக்கலான்னு இது 4 பொம்பளை பிள்ளைகள் வீட்டில் இப்படி இதை எடுக்கிறார்கள். என்ன வீட்டில் கொஞ்சம் அம்மா அப்பாவால் எனக்கு டோச்ச அவங்க கிளைம் எடுக்கிறது அப்படி இப்படி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஏதோ ஒன்றுலாம் சொல்லி இந்த பிள்ளைய வடிவா பண்ணி அந்த ஸ்கூலில் அந்த பிள்ளை இவங்களை விட்டு இப்படி பிரச்சனையாக இது இந்த இதுகள் இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த இதுகள் சாப்பாட்டுக்குரிய பவுச்சர் இதெல்லாம் எடுக்கலாம். அப்போ அதெல்லாம் கதைச்சி இந்த பிள்ளை நல்லா ஹெல்ப் பண்ணிங்க. அந்த பிள்ளை கடைசி அந்த 4 பேரும் கருவேப்பிலை மாதிரி அந்த பிள்ளையை தூக்கி எறிஞ்சு போட்டு இல்லைன்ற மாதிரி சண்டை ஸ்கூலில் நடந்திருக்கு அந்த பிள்ளையோட. அந்த பிள்ளை தாயார் சொன்னார் 2 கிழமைக்கு வணியக்கா ஏன்னா அவளை நம்பி இருந்தாம் அந்த பிள்ளை. என் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் சரியா. அப்போ கடைசி அந்த 4 பேரும் சேர்ந்து இந்த பிள்ளை மனதாரவால் சொட்டியாக பாதிப்பு கதைச்சி இத்தனை அந்த பிள்ளை இல்லைன்னு ஹெல்ப் பண்ணியிருக்கு அந்த 4 பேருக்கு. தாயார் சொன்ன மனித இயல்புன்றதுக்கு இல்லை. அப்போ அவர்களெல்லாம் அந்த பைபிளை குரானை படிக்கக்கூடாது வச்சுதான். ஏன்னு சொன்னால் இது அது கழுத்த விட்ட மாதிரி அந்த பிள்ளைக்கு. ஏன்னா அவ்வளவு டீப்பாக அந்த பிள்ளை அந்த ஃப்ரெண்ட் அந்த க்ளோஸ். அப்போ அவளை அந்த பர்த்டே கூட தான் கொண்டாடலாமே. ஏனண்டா அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குது. அன்றைக்கு தான் அவளோட ஸ்பெஷல் பர்த்டே அந்த பிள்ளைன்ட்டு அந்த பிள்ளை சொல்லி இல்லையா அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக 4 பேரும் மாறுது தொடர்ந்து அவளோட பர்த்டே வீட்டுக்கெல்லாம் போன பிள்ளைகளாம். அந்த 4 பேரும் எனக்கு செய்ததை என்னால் கஷ்டமா இருக்கு ஜீரணிக்கிறதுக்கு. படிக்க வேணாம் நான் சொல்லல. படிச்சா அது கொழுங்கன்னு சொல்ல எனக்கு தகுதி இல்லப்பா. உங்களுடைய நீங்க படிக்க வேணான்னு சொல்ல நான் யாரு. ஆனால் இப்படித்தான் நீங்க அதுல இருக்கிறதானே நீங்க ஒழுகுறீங்க. இல்ல அதத்தான் நான் சொல்ல வரேன். பாருங்க இந்த அக்கரைப்பட்டில் ஒரு தந்தை தனது பெத்த மகளை கெடுத்திருக்கிறார் இஸ்லாமியர். இல்ல அது பல இடங்கள் நடக்குது. இல்ல கேக்குறேன். அப்ப அவரு அந்த குர்ஆனை படிக்கலையா? இஸ்லாமிய கிராமத்தில் வாழ இல்லையா? அவரை தகப்பன் இல்லையா? இஸ்லாமிய மார்க்கம் என்ன தண்டனை கொடுக்குன்றவருக்கு தெரியாதா? அதுதான் அதுக்காகத்தான தண்டனையை எங்கட நாட்டுல செய்ய இயலாது. ஏனென்றால் ஒரு சிங்கள நாடு. இப்ப அவருக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கு அப்படின்டா ஜெயில போட்டிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அப்ப இத சவுதியில கொண்டு வச்சிருந்தாங்க. சவுதியில இல்ல, இத அந்தந்த ஊருக்குள்ளேயே எடுக்க வேணும். எடுத்தா தான் திருந்துவாங்க. ஊருக்குள்ள வைக்கல. அதை கொண்டு போனவன என்ன செய்யறாங்க? பிக்குமாறு இஸ்லாமியத்துக்கு என்ன சரியா சட்டம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சரியா சட்டம் வச்சு போட்டு கல்லால் அறிய வேண்டியதுதான் இப்படிப்பட்டவர்கள் செய்யலாது. ஏன்னா அந்த சட்டத்துல கட்டுப்படுத்த வாழணும். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது தண்டனைய அவருக்கு செஞ்ச எத்தனை பேரு இந்தியாவிலேயே சொல்றாங்க இஸ்லாமிய சட்டத்தை நிலைப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. அது செஞ்சாங்கன்னா அது போகும். அதை செய்ய விடாது. ஏன்னா மனித உரிமைன்னு சொல்லி போராடுவீங்க. இறுக்கமான சட்டையை போடுவங்கன்னு சொல்றார்கள். மூடிட்டு போனா அங்க மனிதாபிய உரிமை பெண்களை அடக்கி வைக்கிறாங்கன்னு காட்டுறீங்க. படிக்க வேணும். இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேணும். இஸ்லாமிய மார்க்கத்துல நாங்களும் இஸ்லாமிய தான். நான் பிள்ளை செஞ்ச மார்க்கத்துல சேறு பூச தேவையில்லை. ஆனா நான் செய்கிறேன். நான் மனிதன், நான் மனுஷி, நான் தான் பிள்ளை செய்யறேன். அதற்காக நான் சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது. கொண்டு வருவோம். நன்றி. சேரசினி அவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஜெயம் அவர்கள் வந்தீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு நாங்க கூட விட்டுக் கொள்வோம். சேரசினி இணைந்து கொள்ளுங்க. ஜெயம் அவர்கள் உட்காதான் நீங்க அந்த இதுல மியூட்ல இருக்கு. ஜெயம் அவர்களே
நீங்க வீட்டை இந்த சத்தம் கேள்விகள் பண்றது கேட்கும் போது ஓ தெளிவுபடுவது எல்லோருக்கும் தெளிவுபடுத்த எனக்கு வேண்டியது கடமை. நன்றி ஓ வாணி, நான் விடைபெற்றுக் வீடியோ வர கொள்கின்றேன். இல்ல பாருங்க. ஜெயமாறன் வந்துட்டா. நீங்க என்ன விடுறீங்க ஜெயம் பேசுறேன். வீடியோ எல்லாம் நான் இதான் போட்டுனேன். சரி, ஓகே. என்னன்னு சொன்னா நான் அவக்கு இது வந்துட்டு யாருக்கு கோல் ஒன்று வந்துட்டு யாருக்கு எது வைவுக்கு வந்தது? வைவுக்கு கோல் ஒன்று வந்துட்டு. ஓகே. சரி பண்ணுங்க. நான் பயந்து போனேன். அப்ப அவருக்கு இது நான் வந்துட்டா நான் பயந்து போனேன். இல்ல அது இப்ப பயப்பட வேண்டியதா கிடாக்கு. எப்ப என்ன வேற ஒன்று தெரியாது. அது தெரியா. நித்திரையில தூக்கிட்டு போயிடுவாங்க. பாடி என்னடப்ப நான் காதுக ஓட்டு இருக்கிறத நான் செட் பண்ணி தான் ஓட்டு விட்டுட்டேன். நான் வந்து ரேடியோ இதையும் போடுறேன்னு ஒரு 1/2 மணி நேரமா எனக்கு சவுண்ட் வருது. அது இங்க ஹோப் இந்த ஹெட் டெலிஃபோன் விருந்தா இருந்தது அந்த இதா இந்த கோட்லெஸ் பாவிக்கிறதுக்கு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இது எனக்கு தெரியாது. இப்ப அதுக்குள்ள போயிருக்கு இவ்வளவு நேரம் எனக்கு தெரியாது. நானே என்ன டெலிபோனுக்கு சத்தத்தை காணல என்று எல்லா பக்கத்தாலும் இருக்கு. அங்க கீழே போய் பார்த்தா காணல, இங்க ஸ்மெல்லிஷா கேக்குது. பார்த்தா இதுக்குள்ள அப்ப இதை ஓ பண்ணிட்டு தான் நீ நான் பெற வேணும் பெறைக்கு. அதுக்காக தான் இல்ல இப்ப சத்தம் அதை போட்டா வருந்தானே. நீங்க அங்க தெரியல தானே இல்லையோ? இல்ல எனக்கு அதை இப்ப இது ஓன் பண்ணிட்டு அப்படின்னா ஓ பண்ணி விடணும். இதை நான் ஓன் பண்ணி எங்க வச்சிட்டு நான் வந்து உங்களோட ரேடியோவோ வேற என்ன இருந்தாலும் இதுக்குள்ள வர சத்தம் டெலிபோனுக்குள்ள அது ப்ளூடூத்ல போய் அங்கதான் கனெக்ட் பண்ணும். ப்ளூடூத் ஓன் பண்ணி இருக்குந்தானே. அப்ப அதுக்கு ஓன் பண்ணி இருந்தேன். இதை நான் இனி ஓ பண்ணலாம். ஓ பண்ணினா தான் இப்ப இங்கே தான் இப்ப அனுபவம் தானே டக்குன்னு வந்திருக்கேன். அப்ப இது இப்படிதான் பிள்ளைகள் தங்களுக்கு இதெல்லாம் 200 ரூபாய் தான் வேண்டுதாம போ தந்தா. அப்ப எனக்கு நல்ல சுகம் வேண்டாம். சில வெளியில சத்தங்கள் இருக்க நான் இது போட்டுக்கொண்டு எனக்கு பிரச்சனை இல்லை. வெளியில என்ன சத்தம் போட்டாலும் என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இதை போட்டுவிட்டா அப்படியே சிரிச்சு கொண்டே இருக்கலாம். என்ன இருந்தாலும் சிரிச்சு கொண்டு இருக்க வேண்டிய. இன்னொன்றுக்கு நல்லா இதாண்டா ஒன்றுமே கேட்காது. 3 சிஸ்டம் இருக்கு. அதை போட்டு விட்டேன்டா நிம்மதியா இருக்கலாம். வீட்டுல போடலாம். அது போட்டா நிம்மதியா அர்ச்சனை தூங்கக்குள்ள போட்டீங்கன்னா சரி. அர்ச்சனை என்ன தொடங்குறேன்டா அவியெல்லாம் வேற இதை சொல்லி முடிக்கலாம்டா கூட. இந்த கிறிஸ்துமஸ் மூட்டம் நான் 2 மூத்தவளோட 2ஆவதோட இங்க இந்த என்ன இது சமாதானம் செய்து இருந்தது. நீங்க கீழே நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தது. காரணம் என்னன்னா அடுத்த நாள் 100ஆவது நாள் 2ஆவது என்ற பேரனுக்கு. அதுக்கு அம்சத்துக்கு போறதுக்கு ஒரு ஆள் சொல்லுது இல்ல இதுல வேற சொல்லு மெட்ரோல வந்து என்ன பின்னார் சொல்லி இல்ல நான் கார்ல வந்து ஏத்திக்கணும். 2 பேருக்கும் பிரச்சனை. அதுல ஒரு ஆள் அழுதுட்டு. அப்ப நான் அவிய 2 பேரும் பிரச்சனை தீர்த்து கொண்டு வந்து 1.5 மணி சமாதானம் செய்யறோம். ஒரு பிள்ளையோட இருக்க இந்த சிக்கல் வந்திருக்காது. அப்படி அண்டு இல்ல. அப்ப ஒரு ஆள் அம்மாவில அவளை அன்பு வாரண்டாவெல்லாம் பெறும். அவளை அன்பு பாசம் மீதியால அதால பாதிக்கப்படுற நான் தான். அப்ப 2 பேரும் இல்ல அப்பா நான் இப்படித்தான் அம்மா கொண்டு வரணும் பேசுறேன். இல்ல அப்பா அப்படி வரணும். அப்பா பற்றி கவலை இல்ல. அப்பா அப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை. அம்மா கால் பிரச்சனை தானே. அப்ப அதை வச்சு செய்கிறாரு. அப்ப அதனால 1.5 மணி பிரச்சனை ஒரு ஆள் அழுது முட்டுது. அப்புறம் அவைகளுக்கு ஒரு கொம்பரமிசா கொண்டு வந்துட்டு தான் நான் கீழே இறங்கினேன். வந்தது இப்படி என்ற வாழ்க்கை போய்கொண்டு இருக்கு. இனி பேர பிள்ளைகள் வந்து அதுவும் இருக்குதானே. உண்மைக்கு அழகான வாழ்க்கை. இப்ப வயதாவர்கள் சொல்லிக்க நான் யோசிச்சோன்னு என்னண்டா இப்ப வீட்டுல இப்ப சொல்லி முடிக்கலாம்டா. வீட்டுல உண்மையா நாங்க எங்களுக்கு இங்க நேலான் டீச்சரே சொன்னவா வீட்டுல உங்களோட மொழியை படிப்பீங்க, உங்களோட தாய்மொழியை. இப்ப வயதாக 2 பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அவ 2 மொழியை படிப்பிக்க வேணும். இது படிச்சிடலாம், இது இதெல்லாம் படிச்சிடலாம். இப்ப பேர பிள்ளைக்கு நீ தான் அவ தமிழும் போகணும். அதே நேரத்துல அது வருது. வஜிதா சொன்னது ஊர்ல அம்மா அப்பா சொல்லாம பிள்ளைகள் வேற ஒன்று அது இல்ல. நாங்க அந்த இதெல்லாம் ஊர்ல இங்க இல்ல. இங்க அது அவங்க கூட விருப்பம். நாங்க படிப்பிச்சாலும் அது பிள்ளை அங்கதான் சொல்ல போது அது நாங்க எங்களுக்குலாம் இருக்குது எல்லாமே. எனிவே அது எங்க படிப்பிச்சாலும் எங்க இருந்தாலும் ஒரு பிள்ளை தமிழ் கதைக்காம போடுறது அது என்ன பிறந்ததுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகுதா பிள்ளை இல்ல இல்ல என்றாலும் எங்களோட இருக்கிற நேரம் குறைவுதானே. அப்ப நாங்க தான் அதை ஊண்டி எங்களோட இருக்கிற நேரம் நாங்க எங்கட மொழியில என்ன கதைக்க போறோம். எங்கட மொழியில கதைக்க வேணும், கதைக்கிறோம். இல்ல அப்ப சில பேர் இங்க நெதர்லாந்துலாம் கதைக்கணும். மரகுற நேரம் தான் எல்லாரும் இல்ல ஜெயம். இப்ப எந்த பேர பிள்ளைகளோட நான் உண்மையா சொல்றேன். நானும் இந்த வீட்டுல என்ன அதுகளை என்ன கதைக்குதோ தெரியல. நான் தமிழ் தான் பேசுறேன். எங்கட சின்னதுக்கு 2 வயசு. அவங்களோட அப்பா ஆப்கானிஸ்தான். இச்சின்னு சொல்லுவாரு, பாலுன்னு சொல்லுவாரு. பாருங்க நான் பால் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன். ஆப்கானிஸ்தான் மொழியில இச்சியாம் பாலுக்கு.
பிடிக்கிற கூட என்ன நேற்று ஒரு இச்சி சொல்லுவா இச்சி தெரியாம பால் 4 இச்சி மொழி பால்னு குடிப்பாரு சொல்லுவாரு. என்ன கட்டிக்காரன். கட்டிக்காரர். இச்சி 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 பால் என்று சொல்லுவாரு. மரம் ம், சாப்பிட வச்சோன்னு அவங்களோட நேற்று அவங்களோட அவரோட மாமி அவரோட அப்பட அம்மா வந்தா ம், சுடு சுடு ம். சுடுவுதான். சுடுது சுடுதான் சுடுதா. சுடு சுடுவு. அவருக்கு தெரியாது சுடுண்டா என்னன்னு. அப்ப அவருக்கு அவ தெரியாது. படிப்பா எங்கட மொழிய. அவர் சொல்றாரு, அவ கேக்குறா சுடுண்டா என்னன்னு கேக்குறா. அப்ப அது என்ன நான் என்ன 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 நான் சொல்லுங்க என்ன பாப்போம். நான் என்ன இப்படி சூடுண்டு. அப்புறம் அடுத்து நான் என்ன கோவம் வந்தேன்னா பண்டியல்னு சொல்றேன் நான் சும்மா கோவத்துல இந்த சின்ன அது அதை எந்த பிள்ளை அதை பண்டின்னு பாடமாக்கிட்டு அந்த பொடியனுக்கு பண்டின்னு சொல்லி இருக்குது. சரியா? அப்ப அது அவரு சொன்னாராம், இப்ப பிறந்து சிக்கிற பொடியனுக்கு 40 நாள் பண்டின்னு சொன்னாராம். ஒரு காலமா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்ன அப்புறம் வேண்டாம். இப்ப நேற்று இருக்க என்னோட இருக்கையா கொட்டாவின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவ விட அவள் சொல்றாள் பிள்ளை பேதி கொட்டாவி. அவ பிடிக்கக்கூடிய ஆள் ஜெயமர்கள். அவர் மாமியெல்லாம் சொல்றாரு கும்பிட்டு கையெல்லாம் காண இந்த வருஷம் காணும் அவரை காணல. அவ பிசி இப்ப பால் எல்லாம் கொடுக்குற தன் தம்பிக்கு குடும்ப பொறுப்பு வந்துட்டு மடியில வச்சு கொடுப்படுது. அப்ப அதுக்குள்ள தடை இருக்குதானே மெல்லுவா போடுறதுக்கு. அப்ப பார்த்தா கண்ண நேரம் போட்டு அமர்த்தி போட்டு இப்படி தள்ளுறா என்ன கவனா பார்த்து கொண்டு இருக்கு. சரியா? குழந்தை இருக்கிற வீட்டுல உண்மையில எங்களோட மூத்தவட மகள் உண்மையில நான் அதிகமா மூத்திரம் மெஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அப்படித்தான் நான் கதைக்கிறேன். அப்ப எங்களோட சிறீனுக்கு அந்த தொழில் தெரியாதாம். எங்க போறீங்க? இல்ல நீங்களும் அப்படி சொல்ல வேண்டாம். இல்ல என்னன்னு சொன்னா நான் சொன்னத அந்த பிள்ளை பாடமாக்கி வச்சுட்டு அம்மாட்ட சொல்லி இருக்குது. அப்ப அம்மாவுக்கு ஆச்சரியமா இருந்துச்சான். ஊர்லதான் இந்த பாச கிடைக்கிற கூடுதலா அந்த பிள்ளைக்கு எப்படி இன்னொரு வார்த்தை தெரியும். அப்ப சாட்சி ஓமகாட்டி சொல்லி தந்தையா. அப்ப சாட்சி தாங்க தங்கிட்ட சாட்சி தான் சொல்றாங்க. அப்ப சாச்சிரவும் அவட பாட்டி இல்ல சாச்சிரவும் இல்ல சாட்சி ஓமான நான் அதான் சொல்றேன். சாச்சியடா உங்களோட மகளை சொல்றேன். ஓ சாட்சி ஓமா சொல்லி தந்தையா. அதான் சொல்றேன். சாட்சி ஓமா ஓமாவும் இல்ல சாட்சி ஓமா சாட்சி ஓமா சாட்சி ஓமா சொல்லுவா. சாட்சி ஓமா பாட்டியில இருந்தா பழகும் எதுக்கும் பாருங்க நல்ல தமிழ் சொல்லுகளை பழ என்ன உங்களோட என்ன மொழி ஊரோட விளையாடு அந்த நான் எந்த காலம் கொண்டு ஜெயம் எங்களோட வீட்டுல வல்வாய் சொல்றேன். நான் மாத்திரம் இல்ல நான் எப்படி அங்க ஊர்ல கழிச்சனோ அதே கதை நான் இவருக்கு ஆருக்காகவும் நாங்க மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மோகன் அண்ணாவோட என்னோட மருமகளை கூட்டிக்கொண்டு போட்டேன். மோகன் அண்ணா உடனே சொன்னாரு, அவைக்கிட்ட உங்களோட மட்டக்களப்பு அப்படியே இருக்குது வட்டார வழக்கு, நீங்க கொஞ்சம் மாறிட்டீங்கன்னு எனக்கு சொன்னாரு மோகன் அண்ணா. அவையோட கதைச்சி போட்டு சொன்னார், அப்படியே பேசுற அந்த பாசையிலே அவ பேச என்று சொன்னாரு. உடனே சொன்னாரு, நான் கொஞ்சம் இந்த ரேடியோக்காக கொஞ்சம் நக்கல் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நிறைய பேர் எனக்கு கொஞ்சம் பழிச்சுறாங்க இடையில, அதால கொஞ்சம் நான் என்ன மாற்றிக்கொண்டு கழிச்சிருக்கிறேன். நான் நீங்க எடுக்கிறீங்க வச்சுதான் விலங்கலண்டா மாதிரி வச்சுதான் அப்படி நக்கலா இங்க இப்ப உங்களோட இது தமிழ் விலங்கு இல்லை. இப்ப எனக்கிட்டே கழிச்சு கொண்டு போக்குல சொல்லிடணும். அவ்வளவு நேரம் கதைச்சதுல ஒன்று முழங்கல்ல. இப்ப வந்து உங்களோட பர்டிகுலர் ஸ்லாங் வருது இங்கிலீஷ்ல சொல்லப்படுது. நீங்க ஏன் பர்டிகுலர் மட்டக்களப்பு போறீங்க? யாழ்ப்பாணத்திலே ஒரு ஊருக்கே வேற சாதியா இருக்கே வேற இதுல கதைப்பாங்களோ துணியில. அப்ப மச்சியன்ற காய்ச்சா அது நக்கலா இருக்கும் எனக்கு. மச்சின்றது மச்சாளுக்குரிய சொல்ல ஒவ்வொரு ஆக்கோ. அப்ப அது அப்படித்தான் ஊருக்குள்ளேயே மாறி மாறி திருநெல்வேலியில ஒரு தமிழ், இங்கால யாழ்ப்பாணத்திலேயே மாறி மாறி இருக்குதானே. ஆனா மட்டக்களப்பு அல்லது திருவண்ணாமலை என்றைக்க கொஞ்சம் எங்களுக்கு ஆக கொஞ்சம் ஊண்டி பிடிக்க வேணும். அதை அந்த உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு உள்வாங்கிறது பெருசா தெரியாத கன தமிழர்கள் தெரியாத உண்மைதான். ஒரு வித்தியாசமா இருக்கு அந்த வேலை. இப்ப வாணியவர்கள் கதை கேட்க தெரியுதா இல்லையே தானே. வைதா கதை கேட்க கூட கொஞ்சம் அந்த என்னன்னு சொல்ற ஸ்லாங் அந்த அந்த இது இருக்கு. ஆனா எங்களுக்கு விளங்குதானே. வணக்கம். ஏமன்னா சொன்ன மாதிரி சில சொற்கள் வந்து சொல்லும் போது சில இடங்கள்ல சொல்லும் போது அது எங்களுக்கு மரியாதை குறைவாயும் தெரியும். உங்களுக்கு அன்பா தெரிகிற வார்த்தைகள் எங்கட பக்கங்கள்ல சில இடங்கள் இந்த மரியாதை குறைவாயும் இருக்கு. இப்ப எங்கடல்ல மட்டுக்கட்டலி ஒண்ணு நீங்க கேக்குற மாதிரி இவர் என்ன மதிக்கலன்னு சொல்லுவேன். சரியா? நீங்க நினைப்பீங்க என்னடா நான் என்ன வழி இருக்கிறேன் இவர் என்ன மதிக்கலன்னு பாருன்னு தெரியாத. நீங்க கட்டாயம் நினைக்கிறது தப்பு இல்லை.
ஏனென்னா அது வந்து என்ன மட்டும் கட்டல நீங்க என்ன அடையாளம் காணலன்றதுக்கு அர்த்தம் தான். அடையாளம் காணாததுக்கு தான் இவர் என்ன மதிக்கல, நீங்க மதிக்கலையா என்னடு கேட்பணும் இப்படிதான். அப்போ அவர் சொல்ல சில வீட்டுக்கு விளங்குற இல்லை உண்மையில். அப்போ நான் இங்கே கல்யாணம் ஒரு வீட்டில் நான் சொன்னேன் நீங்கள் பிள்ளையா எடுக்காதீங்க, அவர் அடையாளங்க நீங்கள் மட்டும் கட்டல அடையாளம் காணல. ஓ அப்படியோ இல்லை மதிக்கலைன்னா நான் என்னடப்பா செய்தேன்டார் அவர். நீங்க மணி சொன்னீங்க ஒருத்தரும் பழிக்கிறதுலண்டு தின்னுங்கண்டுகன்னா மூஞ்சிலே சொல்லுவாங்க என்ன ஆடு மாடு அதை தின்ற ஆடு மாடு தின்ற. அப்ப நானும் பிறந்து வளர்ந்து அந்த பாசையை கழிச்சிட்டு வந்த நான் எப்படி கொஞ்சம் அவமானப்பட்டிருக்கேன். அப்ப அப்ப என்ன சொல்ற சாப்பிட்டேன். இப்ப இவர் சொல்லுவாரு கூட்டிட்டு போற இடங்கள்ல திண்டுட்டீங்களாண்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டா நான் சொல்றேன் திண்டுட்டேன் எனக்கு காணும் சொல்லுவேன். அப்ப இவரு சொல்லுவாரு சாப்பிட்டீங்க. அப்ப நான் சாப்பிட்டேன் 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 அப்படியே நான் அதை ரை பண்ணிக்கிட்டு போவேன். இல்ல ஆனா நாங்களும் பாவிக்கிறோம் திண்டுட்டு சரி நம்ம வைரமுத்து பாட்டுல தின்னாதே என்ன தின்னாதே என்ன இவால பாட இல்லையா அது பாடுற இவால மத நாங்க இந்த இதுல கோழி இதன்ற அந்த பேண்டுட்டு போகுதுன்னு சொல்லி இல்லையா இப்ப தின்னலன்னா பேண்டுட்டு போகுதுண்டா கக்கா இருந்துட்டு போறேன்டா சொல்றது. ஆனா உண்மையான சுத்த தமிழ் அதுதான் சுத்த தமிழ். உங்களோட பக்கம் அல்ல மற்றதெல்லாம் பாருங்க சமஸ்கிருதம் சேர்ந்தா தான் இருக்கு நாங்க பாவிக்கிறோம். நிச்சயமா இதுவெல்லாம் அந்த உண்மையான அடிப்படை அந்த மண்பாசன தமிழ்கள் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி ஜெயமன்னா கார்னார் பக்கம் அவர்கள் இவர்கள் சொல்ல தெரியாது, அவட்டியல் வட்டியல் தான் சொல்ல தெரியும். அவட்டியல் வட்டியல் கதைச்சாலே அது காரணி தீவா நல்ல காரண அவர்கள் இவர்கள் பேசவே மாட்டாங்க, சொல்லவே தெரியாது. அவட்டியலும் வட்டியலும் வணக்கம் இன்னொரு ஆக்கள் கட்டியான ஆக்களே அவர் கட்டியார் போறார் கட்டியான போதியான கட்டியான ஆளே சொல்லுவார். அதான் பாவடி கட்டையார் போறாரு. நீங்க அவங்க வாங்க மட்டக்களை பாசா அவங்க வாங்க நாங்க இங்கே இருங்க எல்லாம் நாங்க சொல்றேன். இப்ப உங்களோட பக்கம் இருக்க தெரியாது அதான் இஞ்சேரும் இஞ்சேரும் சொல்றேன் பேர் நாங்க அந்த காத்தைய இங்க பாரு இங்க பாரு இங்க பாருங்க இங்க பாருங்க பாருங்க வராது இங்க பாரு இல்ல எனக்கு இப்ப எனக்கு அப்ப வந்த காலத்துல உண்மையிலேயே பழகினது பிறகு கொஞ்சம் பழக அந்த உமக்கு நீர் எண்ணெய்க்குள்ள உண்மையில பயங்கர கோவம் வரும் எனக்கு. கோவம் வரும் எனக்கு. அதான் உமக்கு உங்களுக்கு கண்ட ஒரு தமிழ் இருக்கு தானே. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நானு நிக்கிறேன் நீங்க நிக்கிறீங்க சரியா. இப்ப உங்களை சொல்லிடணும் நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லிடணும். உங்களுக்கு டீ வேணுமான்னு கேட்பினோம் சரியா. அப்ப எனக்கிட்ட உமக்கு டீ வேணுமே எனக்கு எப்படி இருக்கும் மரியாதை குறைவாதான் நான் ஃபீல் பண்ணுவேன். அதை ஆனா உமக்கும் மரியாதை தான் உங்களுக்கு என்ற மாதிரி தான் உமக்கு இல்ல அது எங்களுக்கு மரியாதை குறைவான மாதிரி மற்ற நீர் இல்ல உனக்கு உனக்கு சொல்லிடலாம் இல்ல உமக்குன்றது கொஞ்சம் உரிமையா எடுக்கிறவையும் உமக்கு இல்ல அதான் வந்த நேரம் எனக்கு அந்த ரெண்டு சொற்களும் இங்கேயே ரெண்டு செய்ய முதல் இதுல நீர் சொல்ற வாடிக்கடி. அப்ப நான் சொன்ன எனக்கு இது பிடிக்கல யாரெல்லாம் நடந்தது அவ சொன்னா அந்த நீர்ன்றது நீ மரியாதை கூட நினைக்காதீங்க அது அந்த அந்த ஒரு உரிமையோட சொல்றேன்ற மாதிரி சொன்னான். அப்ப நான் சொன்னேன் எனக்கு அது பிடிக்கல நீங்கன்னு சொல்லி இல்லாட்டி நீங்கன்னு சொல்லுங்கன்ட்டு. அப்ப சொன்னவன் அப்படி நீங்க பிள்ளையாடு நினைச்சிட்டீங்க. நான் சொன்னேன் எனக்கு அது பிடிக்கவே இல்லை சொல்லாதீங்கன்னு சொல்லி. நீர் அப்படி செய்யாதையும் சொல்ற நீர் அப்படி செய்யாதையும் பிள்ளை சரியான மரியாதையும் அந்த ஒரு அன்பின் நிமித்தம் தான் சொல்றேன். அன்பின் நிமித்தம் அது. ஆனா எங்களுக்கு அது பழக்கம் இல்லை தானே. யாழ்ப்பாணத்தாக்கள் தான் நீர் உமக்கு அது நீங்கள் வாங்க கூப்பிட்டு தான் கதைக்க வேண்டியதா இருக்கு. நீ ரெண்டும் உமக்கண்டு சொன்னீங்கல்ல அது நல்லா சொல்லி இப்ப நாங்க ஆண்டவரே நீரே நீரே இல்ல நான் பிள்ளையான சொல்லல எனக்கு அது வந்த காலத்துல எனக்கு அது விளங்க இல்ல. எனக்கு அது பிடிக்கவும் இல்லை. எனக்கு அது பிடிக்காம நல்ல சொல்ல இருக்கலாம். எனக்கு அது பிடிக்க இல்ல. ரெண்டு பேரும் இருக்கிறேன். நான் கேட்பேன்
ஆனா இவர் தங்கராஜா அவர்களை சொல்லுவேன் உங்களுக்கு வேணுமானதான் அதான் அப்ப உரித்துக்கு உமாக்கான்னு சொல்றேன். உங்களுக்கு கண்ணிலையான்னு கேட்க மாட்டோம். கடவுளே உங்களுக்கு கண்ணிலையான்னு அந்த இல்ல நீங்க கடவுளுக்கும் போக வேண்டாம். இப்ப நாங்களும் நீ நான் கண்ணா வாரையாண்டுலாம் சொல்றது அது வேற விஷயம். இப்ப இதுக்குள்ள நீ கேட்க வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து நீங்கன்றதும் உமக்கு எண்ணுக்குள்ளையும் அப்ப அவரையும் ஒன்று உமக்குன்னு சொல்லலாம், இல்லாட்டி எனக்கிட்ட நீங்கன்னு சொல்லலாம் தானே. அப்ப அதுல என் வேறுபாடு இருக்கு அந்த தமிழ்ல. ஆனா எங்கட உமக்கு நீரண்டு கேட்க மாட்டோம். எங்கட வந்திலாம் உனக்கு பெரியாக்கள நீரண்டுங்க சொல்ல மாட்டோம். ஈஸ்வரன் நாமத்துல நல்லா போகுது. சேத்ரி அவர்கள் சேத்ரி அவர்கள் 5 நிமிஷம் தாங்க காய்ச்சிட்டாங்க கூட கூடி வாதனம் அப்படித்தான் தமிழ் அன்னைக்குள்ள இப்படி வரும் என்ன. வந்த அனைவருக்கும் வணக்கம், அன்பு வணக்கம். சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருக்கின்றது மண் வாசனை. அந்த சொற்கள் பேச்சு வழக்கில் உள்ளதை நாங்கள் பிரித்து நல்லது கெட்டதென்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்தந்த பிரதேச வழக்கு.